மாற்ற வாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே, கனநேயமேவியே, தீமை செய்ய நாடுதெந்தன் திருக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, ஜெபத்தின் தாகம் ஆகத்தில் ஊதி ஜெபித்து போற்றவே, மிக சிறப்பாயேற்றவே, மிக சிறப்பாய் ஏற்றவே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே, கனநேயமேவியே. Dear friends, அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்மை திசை மாற்றுகின்ற தீமையான காரியங்களுக்கு விலக்கி பரிசுத்தமான காரியங்களை நாடி ஓடுவதற்கு ஆண்டவரே உம்மோடு பயணிக்கிற அந்த பயணத்திலே உம்முடைய நுகத்திலே என்னை இணைத்து கொண்டு உம்மை போல பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்து இந்த நாளை துவக்குவோம். குறிப்பாக இந்த நாளிலே பெண்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுனாலே அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரிந்து சபையிலே ஆண்டவர் பவுலை கொண்டு அநேக விதங்களிலே பயன்படுத்தினார். அந்த பயன்படுத்தின பவுலடியாரை அநேக நேரங்களிலே என்ன பண்ணிட்டாங்கன்னா சரியான கனம் கொடுக்கல. அவங்களுடைய இருதயம் டிவைட் ஆயிடுச்சு. கள்ள போதகர்களின் நிமித்தமாக, வசன புரட்டர்களின் நிமித்தமாக பவுலடியார் விதைத்த அந்த சுத்த சுவிசேஷத்தை மாறுதல் பண்ணி வேறொரு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமாயிட்டாங்க. எப்படி கலாத்திய திருச்சபைக்கு பவுலடியார் சொல்கிறாரோ அதே போல் கொரிந்து சபையிலும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதைத்தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அநேக நெருக்கங்களை அந்த திருச்சபையினர் கொடுத்தாலும் கொரிந்து சபையில் அவருக்கு வைத்திருந்த அந்த அன்பு அவரை விட்டு விலகவே இல்லை. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 6:11, கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பொறுத்திருக்கிறது. இத்தனை நெருக்கங்கள் அவமானங்களை பெற்றுக்கொண்டாலும் என்னுடைய வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, எங்கள் உள்ளத்தில் எந்த விதமான கசப்புணர்வோ எதுவுமே இல்லை, ஆனால் உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது என்று சொல்லி மீண்டுமாக தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு பவுலடியார் கொரிந்து சபையினருக்கு ஒரு அப்பீல் வைக்கிறார். வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒன்று மட்டும் நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரோடு இணைவதற்கு உலகத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை செப்பரேட் பண்ணி கொண்டுங்கிறாரு. உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை உன்னதருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவுரைகளையும் சொல்கிறாரு. 14வது வசனத்தில், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்கிறாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
அப்போ அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த நுகத்தடியிலே ஒரு பக்கம் அவர் சுமக்க, இன்னொரு பக்கம் நான் அதில் இணைந்து செல்வதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரோடு இணைந்து செல்லும் வரை உலகத்தின் ஈர்ப்புக்கு நான் என்ன பண்ணிடலாம், மறுப்பு சொல்லிவிடலாம். ஆனால் அந்நிய நுகத்திலே நான் இணைக்கப்பட்டிருப்பேன் என்றால், ஆண்டவர் இல்லாத ஒரு நுகத்திலே நான் இணைத்திருப்பேன் என்றால், உலகம் என்னை ஆட்கொண்டு தீமைக்குள்ளே நான் போய்விடுவேன். அது ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான தொழிலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்நிய நுகத்தோடு கூட நான் இணைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகிறார். அதைத்தான் லேவியராம் புத்தகத்தில் சொல்லும் பொழுது, ஒரு நுகத்தடியில் மிக உயரமான ஒரு மாட்டையும் மிக குள்ளமான ஒரு மாட்டையும் இணைச்சோம்னா ஒத்து போகாது, லெவல் சரியாக இருக்காது. சரீரத்தில் மட்டுமல்ல, ஆத்துமாவில் மட்டுமல்ல, ஸ்பிரிட்லேயும் அப்படி தான் இருக்கணும். ஏனென்றால் அந்த ஸ்பிரிட்டில் தான் ஆண்டவர் குடியிருக்க விரும்புகிறார். அதில் சாத்தானுக்கு ஒரு இடத்தையும் ஆண்டவருக்கு ஒரு இடத்தையும் கொடுக்க முயல்வேன் என்றால், அது அந்த வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையாக போயிடும். அப்போ நான் என்ன பண்ணணும், என் பிஸ்னஸ் லைஃப்பில் கூட என்ன பண்ணலாம்னா, பார்ட்னராக சேர்றவங்க அவிசுவாசிகளாக இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 16வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 6:16, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நம்ம ஒரு வார்த்தையை கொண்டு அந்த வியாபார ஸ்தலத்தில் வைப்போம், பார்ட்னர் ஒரு விக்கிரகத்தை கொண்டு வைப்பார், ஒன்றும் சொல்ல முடியாது. விக்கிரகத்துக்கும் என்னுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாரு. ஆண்டவர் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார் நம்ம ஆண்டவர். அப்போ அந்நிய நுகத்திலே உலக வாழ்க்கைக்கென்று நான் இணைக்கப்பட்டேன் என்றால், அது அந்த பயணம் நல்லா இருக்காது, அந்த பிஸ்னஸ்ஸு நல்லா இருக்காது. நாம் இணைக்கப்பட வேண்டியது விசுவாசிகளோடு இணைக்கப்பட வேண்டும், ஆண்டவரோடு இணைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இணைப்பு எனக்கும் உங்களுக்கு இருக்கும் என்றால், அந்த விசுவாச ஓட்டத்திலே தங்குதடை இல்லாமல் ஆண்டவரை நோக்கி பயணிப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா ஆல்வேஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். எப்பொழுதுமே ப்ராப்ளமும் அங்கே உள்ள பிரச்சனைகளும் தான் அங்கே பிரதானமாக இருக்கும், சமாதானம் இருக்காது. அப்போ அந்நிய நுகத்தில் இணைக்கப்படாதபடி ஆண்டவரோடு கூட இணைக்கிற அந்த இணைப்பிலே விசுவாசிகளோடு இணைந்து பயணிப்போம். சமாதானத்தோடு கூட பயணிக்கிற பயணத்திலே ஆண்டவரை தலைமை விடத்தில் அமர்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்றுமே சமாதானம்தான். ஆமேன்.